ஆவி வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். என்னோடு சேர்ந்து எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்னோடு சேர்ந்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. ஆமென். அருமையானவர்களே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்து வேதத்தை சற்று தியானித்துக் கொண்டிருந்த பாருங்க. தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் நினைச்சேன், நிச்சயமா இந்த மாதம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து கர்த்தர் ஏதோ ஒரு வார்த்தையை கொடுக்க போகிறான்னு சொல்லி நான் ஏசாயா புத்தகத்தை எடுத்து தியானித்துக் கொண்டே இருந்த பாருங்க. தியானிக்க அதிலிருந்து ஒரு வார்த்தை எனக்கு கிடைச்ச மாதிரி தெரியல. பிற்பாடு ஏசாயா முடிச்சு எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நான் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்ச உடனே அருமையானவர்களே, இந்த வசனத்தை கொண்டு ஆவியானவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். ஆமென். இந்த புத்தகம் முழுக்க நான் வாசித்து முடிச்சேன். நிறைய முறை இந்த வார்த்தையை கொண்டு நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். ஆமென். இந்த மாதம் நம்முடைய சபையினுடைய வாக்குத்தத்தம், நம்முடைய தனி நபர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான வார்த்தை இதுதான். என்னன்னா, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். நம்முடைய தேவன் யாருன்னா, நம்மோடு இருக்க விரும்புகிற தேவன். ஆமென். கர்த்தர் எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தையை இந்த நாளில் நாம் தியானிக்கிறோம். பாருங்க, அதுதான் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடக்கூடாது. டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுச்சுனாவே கொஞ்சம் அப்படியே டிஸ்டர்ப் ஆயிடுது பாருங்க. சரி, கொஞ்சம் என்ன கவனிங்க. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தை நான் திரும்ப உங்களுக்காக வாசிக்க 1:8 பாருங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் எரேமியாவுக்கு என்ன பண்றாருன்னா இந்த வார்த்தையை கொண்டு பேசுறாரு. பாருங்க, இதே வார்த்தையை கொண்டு இந்த 5வது மாதத்துல தம்முடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா பேசுகிறார். ஆமென். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை, காரணம் உன்னை காக்கும்படிக்கு நான் என்ன பண்றேன்னா உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தையை. என்னை காக்கும்படிக்கு கர்த்தர் என்னுடனே இருக்கிறார். என்னை காக்கும்படிக்கு கர்த்தர் என்னுடனே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. நம்முடைய தேவன் யாருன்னா நம்மோடு கூட இருக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நீங்க ஆதியில ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்து அப்படியே நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி விட்டுடல. அவர் என்ன பண்றாருன்னா பகலின் குளிர்ச்சியான வேலையில அவர்களோடு கூட உலாவினார், அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தந்தார் என்று நம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஆமென். அப்போ நம்முடைய தேவன் யார்னா மனித குலமாகிய மனிதர்களாகிய தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கூட இருக்க விரும்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். யாத்ராகமத்தின் புத்தகம் 29:45 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று அங்க நம்ம பார்க்கிறோம். அதே யாத்ராகமத்தின் புத்தகம் 25:8 பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை என்ன பண்ணுங்க உண்டாக்குங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். என கவனிங்க, ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து அவர்களோடு உலாவினார். பிற்பாடு ஒரு பாவம் உள்ள வந்து மனிதரையும் தேவனையும் பிரித்து விட்டதை நீங்க பார்க்க முடியும். எனக்கு கவனிங்க, பிரிஞ்ச உடனே ஆண்டவருக்கு இதை தாங்க முடியல. ஐயோ, நான் எப்பவுமே இந்த மனிதரோடு கூட என் சாயல சிருஷ்டித்த என் பிள்ளைகளோடு இருக்கணும்னு நான் விரும்பினேன். ஆனா இவருடைய பாவம் என்ன ஆயிடுச்சுன்னா என்னை இவர்களை விட்டு பிரிச்சுச்சேன்னு சொல்லி இவர் நிறைய முயற்சிகளை செய்யறார். பாருங்க, எனக்கு கவனிங்க, நமக்கு தெரியும். இப்போ யாத்ராகம புத்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மோசே கிட்ட கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, மோசே, அதாவது உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல, அதனால ஒண்ணு பண்ணு, எனக்காக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை போடு. நான் என்ன பண்றேன்னா அந்த கூடாரத்துல வந்து வாசம் பண்ணுவேன். அப்போ உங்க மத்தியில அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எங்க போட சொன்னார்னா சுத்தி அந்த 12 கோத்திரம் இருக்கும். நடுவுல என்ன இருக்கும்னா அந்த ஆசரிப்பு, அதாவது ஆலயம் இருக்கும். பாருங்க அருமையானவர்களே, நான் உங்க நடுவில் இருக்கும்படி எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை போடுப்பா. அப்பதான் நான் என்ன பண்ணுவேன், உங்க மத்தியில் இருப்பேன், உங்களோட நான் உலாவுவேன், உங்களை நான் காண்பேன்னு சொல்லி அங்கே சொல்லுகிறத இங்க பார்க்க முடியும். ஆமென். நம்முடைய தேவனே சொல்றாரு பாருங்களேன், இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன் அப்படின்றார். அப்போ நம்முடைய தேவன் யாருன்னா
நம்மோடு இருக்க விரும்புகிற கர்த்தர். ஆமேன். சொல்லுங்க சத்தமா. நான் இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. யாத்திராகமம் 29:46 பாருங்களேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் அப்படின்றாரு பாருங்க. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணதற்கான காரணமே என்னன்னா அவர்களோடு கூட இருக்கணும்ன்றதுதான். ஆமேன். ஏன் பிரதர் எகிப்துல கர்த்தர் அங்க இருக்க முடியாதா? ஏன் அவங்களை விடுதலையாக்கினதான் அவங்களோடு கூட கர்த்தர் இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, என்னை கவனிங்க. எகிப்து தேசத்துல அதாவது அந்த சிங்காசனத்துல பார்வோன் தான் எப்பவுமே என்ன பண்ணுவான்னா தேவனா இருப்பான். எகிப்தியர்களுக்கு யார் தான் கடவுள்னா பார்வோன் தான் கடவுள். என்னதான் கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தரை ஆராதிச்சாலும் எகிப்திலிருந்து, என்னதான் கர்த்தருடைய பிள்ளைங்க எகிப்திலிருந்து பலியை செலுத்தினாலும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினாலும் அந்த பலிகள் எல்லாம் எங்க போகும்னா அரண்மனையில் இருக்கிற சிங்காசனத்தில் இருக்கிற அந்த பார்வோனுக்கு தான் போகும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்க நடுவில் வாசம் பண்ண விரும்புறேன். அதனால நீ என்ன பண்ணு, நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார் பாருங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர் ஏன் புறப்பட பண்ணினார்னா அவங்களோட அடிமைதான பெருசு. ஆனா ரெண்டாவது ஒரு முக்கியமான காரணம் உண்டு. என்னன்னா அவர்களோடு கூட இருக்கணும், அவர்களோடு கூட வாசம் பண்ணணும்னு தேவன் விரும்பினார். ஆமேன். அதனால்தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கினார். இன்றைக்கு பாவம் என்கிற எகிப்திலிருந்து உங்களை எண்ணி விடுதலையாக்கினதற்கான காரணம் என்ன தெரியுங்களாங்க? உங்களை விட்டு பிரிந்திருக்க கர்த்தரால முடியல. ஆமேன். அதனாலதான் அவர் நம்மளை பாவம் என்கிற எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அப்படி வெளியேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து நம்மளை விலைக்கிரயமா என்ன பண்ணிருக்கிறார்னா மீட்டு இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்க விரும்புகிற தேவன். அதனால்தான் இயேசு மகாராஜாவாக இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். அப்படி வெளியேறப்பெற்ற ரத்தத்தை நமக்காக கொடுத்தார். அவர் பிற்பாடு அடிக்கப்பட்டு மரணத்தை அவர் ருசி பார்த்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் பரிசுத்த ஆவியானவராக இன்றைக்கும் நம்மோடு கூட அவர் என்ன பண்றார்னா வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஆமேன். என்ன கவனிங்க. அதாவது முதல்ல நிலாவில் கால் வச்சது யாருன்னா ஆம்ஸ்ட்ராங். யார் சொல்லுங்க? இந்த ஆம்ஸ்ட்ராங் தான் முதல்ல நிலாவில் காலை வச்சு இறங்கி பூமிக்கு வந்தார் பாருங்க. வந்த உடனே எல்லா செய்தியாளர்களுக்கும் ஒரே ஆச்சரியம் பாருங்க. எப்படி இருந்துச்சு அந்த அனுபவங்கள்லாம் சொல்லி அவர் போய் எல்லாரும் பேட்டி எடுத்தாங்களாம் பாருங்க. பேட்டி எடுத்தா அவர் சொன்னாராம், அதாவது நான் நிலாவில் போய் கால் வச்சனே அது பெரிய விஷயம் இல்லைங்க அப்படின்னாங்களாம். உடனே இவங்களுக்கெல்லாம் ஒரே வியப்பு, என்னடா அவர் என்ன ஏதோ சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் சொன்னாராம், என்னை கவனிங்க, அதாவது நான் போய் நிலாவில் காலை வச்சேனே அதையெல்லாம் நீங்க பெருசா பேசுறீங்க, அது முக்கியம் இல்லை, ஏசு இந்த பூமியில காலை வச்சாரே அதுதான் பெருசுன்னாங்க. ஆமேன். ஒருத்த நல்லா இருந்தா இன்னொருத்தனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒருத்த முன்னேறினா இன்னொருத்தனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. காலை வாரி விட்டு கவிழ்த்து எப்படியாக இவங்க முன்னேறணும்னு துடிக்கிற உலகத்துல எப்படா இந்த மண்ணை விட்டு போய் மோட்சத்துக்கு எப்படா போவன்ற துடித்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மத்தியில இந்த பூமி வேணாங்க மோட்சத்துக்கு போயிட்டா போதுங்கன்னு நினைக்கிற இந்த சூழ்நிலையில மேல இருந்து ஒருத்தர் கீழே வந்தாரு, அதுதான் அதிசயம் பாருங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஏன் தெரியுமா வந்தாரு? உங்களோடு என்னோடு கூட இருக்கும்படிக்கு. ஆமேன். நம்முடைய தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிற தேவன். ஆமேன். எனக்கு கவனிங்க, ஏசாயால ஒரு வசனம் அப்படி எழுதப்பட்டிருக்கு. 6:2 பாருங்க. நீங்க எடுக்க வேணாம், அப்படியே கொஞ்சம் எனக்கு கவனிச்சிட்டே வாங்க. கேருபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனும் அவ்வாறு சட்டைகளில் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்களாம். என்ன கவனிங்க, பரலோகத்துல தூதர்கள் எப்படி தேவனை மகிமைப்படுத்துறாங்களாம், 2 சட்டைகளால் தங்க முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தங்களை மூடிக்கொண்டு பறந்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று அவரை மகிமைப்படுத்துறாங்களாம். தூதர்களால கூட கர்த்தரை பார்க்க முடியாத மகிமையில அவர் காணப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவரும் காணக்கூடாதவரும் ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும், அதாவது காணக்கூடாத ஒளியில இருக்கிற தேவன் என்று வேதம் சொல்லு. அந்த மகிமையில் இருக்கிற தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் உங்க நடுவுல வாசம் பண்ண விரும்புறேன்ற. ஆமேன். உங்களுக்கு புரியுதா இல்லைங்களாங்க? பரலோகத்துல தேவ தூதர்களால கூட அவரை பார்க்க முடியாத மகிமையில் இருக்கிற கர்த்தர்
அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்க நடுவுல வந்து வாசம் பண்றேன்றார், உங்க கூட நான் இருக்கிறேன்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாதம் ஒவ்வொருவருக்கான வாக்குத்தத்தம் இதுதான், உங்களை காக்கும்படிக்கு கர்த்தர் உங்க கூட இருக்கிறேன்றார். ஆமென். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருகிறது, நீ அவைகளுக்கு பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு. ஆமென். வியாதி குறித்து ஒருவேளை நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. காரணம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூட இருக்கிறேன். உன் கடனை பார்த்து நீ பயப்பட வேண்டியதில்லை. உன் போராட்டத்தை பார்த்து நீ பயப்பட வேண்டியதில்லை. உன் சூழ்நிலையை பார்த்து நீ பயப்பட வேண்டியதில்லை. பிரதர், எல்லாமே எனக்கு விரோதமாய் நிற்கிறது பிரதர், எல்லா சூழ்நிலைகளும் எங்களுக்கு விரோதமாய் இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்க வேண்டியதில்லை. நீங்க அவைகளுக்கு பயப்பட வேண்டியதில்லை. காரணம், அவைகளிலிருந்து உங்களை காப்பாற்றும்படி உங்களோடு கூட இருக்கிற ஒரு கர்த்தர் உங்களுக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த மாசம் அவர் வாக்கு கொடுக்கிறார், என்னன்னா, உங்களை காப்பாத்துறதுக்காக நானே உங்க கூட இருக்கிறேன். நீங்க சங்கீதம் 91 பார்த்தீங்கன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்ல, இது அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா ஒரு வசனம் வரும், என்னன்னா, உங்க பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் என்ன பண்றாருன்னா, தம்முடைய தூதர்களை கொண்டு உங்களை என்ன பண்றாராம், பாதுகாக்கிறேன்றார். 91 தூதர்கள். ஆனா இந்த மாசம் ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? தூதர்கள் அல்ல, அவரே வந்து உங்களை பாதுகாக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. பைபிள்ல கவனிங்க, நிறைய பேருக்கு ஆண்டவர் கூட இருந்து சில சூழ்நிலைகளை மாற்றி சிலர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு சிலரை, நிறைய பேருக்கு ஆண்டவர் கூட இருந்து அற்புதங்களை செய்திருக்கிறார். ஒரு சிலரை மட்டும் நான் காண்பித்து இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க நாம் என்ன செய்யணுன்ற ஒரு 2-3 ஆலோசனைகளை கொஞ்சம் வேகமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சற்று கவனமாக கவனிங்க. முதல் நபர் யாருன்னா, யாரோடு கர்த்தர் இருந்து என்ன செய்தார் அப்படிதான் அதை தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிறேன் பாருங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன்னு இங்க கர்த்தர் சொல்றார். எனக்கு கவனிங்க அருமையானவர்களே, ஈசாக்குக்கு கொடுத்த வாக்கு தத்தம் தான் இந்த வார்த்தை. இப்போ ஆபிரகாம் வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் வராரு, புறப்பட்டு கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து அவருக்கு கானான் தேசத்தை கொடுக்கிறார் பாருங்க. இப்போ ஈசாக்கு அப்படியே அப்பாவோட வளர்றார். வளர்ந்த உடனே தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகுது பாருங்க. பஞ்சம் வந்த உடனே இவர் நினைக்கிறாரு, நான் எகிப்துக்கு போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு இவர் நினைக்கிறார் பாருங்க. கர்த்தர் உடனே அவரை பார்த்து சொல்றாரு, ஈசாக்கே, நீ என்ன பண்ண தேவையில்ல, எகிப்துக்கு ஓடி போக தேவையில்ல. ஏன்னா உன்னை காப்பாற்றும்படிக்கு, இந்த பஞ்சத்துல உன்னை உயிரோடு காப்பாற்றும்படிக்கு, இந்த தேசங்கள் யாவையும் உனக்கு தரும்படிக்கு நான் உன் கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க கூட வேற எதையோ இப்படிப்பட்ட ஈசாக்கை போல யோசித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை வீடு காலி பண்ணி வேற எங்கன்னா போயிடலாமா? ஏன் ஈசாக்கை போல இந்த தேசம் நமக்கு ஒத்து வராது, இந்த ஊர் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி பல காரியங்களை யோசித்து கொண்டிருக்கலாம். இல்லைங்க, உங்களை காப்பாற்றும்படிக்கு கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்துல கேராரில் விதைத்தான். கர்த்தர் 100 மடங்கு அறுவடையை காணும்படி கிருபை செய்தார். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். இந்த மாசம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாருங்க, உங்க கூட கர்த்தர் இருக்கிறதுனால நீங்க கையிடுற எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். தேசம் ஒருவேளை பஞ்சமா இருக்கலாம், ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க காத்த பார்க்காம இருக்கலாம், மழையை பார்க்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறபடியினால நீ ஆசீர்வதிக்கப்படுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் இந்த மாதம் நம்மையும் ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இரண்டாவது ஒரு நபரை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்ற. இது யாருக்கிட்ட சொன்ன வார்த்தைனா, யாக்கோபு இடத்துல சொன்ன வார்த்தை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபு அண்ணனை ஏமாத்தி சேஷ்ட புத்திரத்தை அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிறார். அப்பாவை ஏமாத்தி எல்லா ஆசீர்வாதத்தையும் ஏமாத்தி வாங்கிறார். இவர் என்ன நினைக்கிறார்னா, அதாவது அண்ணனை ஏமாத்தி வாங்கிட்டா ஐஸ்வர்யான் ஆயிடலாம், அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டா மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடலாம், ஆசீர்வதிக்கப்பட்டுடலாம் அப்படின்னு இவர் நினைக்கிறார்.
நல்லா கவனிங்க. அதனால ஆசீர்வதிக்கப்பட முடியாதுன்னு இவர் ஒரு சூழ்நிலையில புரிஞ்சுக்கிறார் பாருங்க. புரிந்து உயிருக்கு பயந்து இவர் ஓடுறாரு பாருங்க. தேசத்தை விட்டு, அப்பா அம்மாவை விட்டு, வீடை விட்டு, எல்லாத்தையும் விட்டு ஓடுறார். ஓடும் பொழுது ஒரு நாள் ராத்திரி என்ன பண்றாருன்னா, ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துல கல்லை வச்சு படுக்கிறார். படுத்து அப்பா அம்மா துணை இல்லை, அவனுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அருமையானவர்களே, ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, தனித்து விடப்பட்ட ஒரு நிலை. என்ன கவனிங்க, எல்லாராலும் கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையில வசனம் சொல்லுகிறது, அவன் கல்லை வைத்து உறங்கும் பொழுது வானத்துல கர்த்தர் இருந்து சொல்றார் அவனை பார்த்து, நான் உன் கூட இருப்பேன்னு. ஆமென். ஒருவேளை யாக்கோபு போல நீங்க எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். அருமையானவர்களே, யாக்கோபை போல ஒருவேளை நீங்க எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கலாம். என்ன பண்றதுனே தெரியல பிரதர், அவ்வளவுதான் எங்க லைஃப் இப்படியே போயிடுமா, வெறும் கையா, யாக்கோபை போல வெறும் கையா நீங்க ஒரு வேலை இருக்கலாம். இல்லைங்க, கர்த்தர் உங்களை இரு பரிவாரங்களை தந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனோடு கூட இருந்து வெறுங்கையா போன அவனை இரு பரிவாரங்களோடு ஆசீர்வாதத்தோடு கொண்டு வந்த கர்த்தர் இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை ரெட்டிப்பா ஆசீர்வதிப்பேன்னு, உங்க கர்ப்பத்தை ரெட்டிப்பா ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்க சூழ்நிலையை ரெட்டிப்பா ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். இதை சொல்லுகிறவர் யாருன்னா உங்க கூட இருக்கிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு நபரை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அத்தியாயம் 12வது வசனத்தை பாருங்க. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆமென். இது யாருக்கிட்ட ஆண்டவர் சொல்றாருன்னா மோசே கிட்ட சொல்றாரு பாருங்க. மோசே எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்னா, அதாவது என்ன சொல்றதுன்னா, 40 வருஷம் அரண்மனையில வளர்றார். அடுத்து 40 வருஷம் வனாந்தரமான ஒரு வாழ்க்கை. அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வனாந்தரத்தை அவன் அனுபவிக்கிறான் பாருங்க. எனக்கு கவனிங்க, அதாவது என்ன சொல்றதுன்னா, சிலர் இந்த ஐடி கம்பெனிலலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க திடீர்னு இந்த கொரோனா டைம்ல வேலை இல்லை, அதாவது ஸ்பாட்ல சொல்லுவாங்க. முன்னாடியே ஒரு வாரமோ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா கூட வேற எங்கன்னா வேலை தேடி இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இன்ஸ்டன்டா ஸ்பாட்ல வேலைக்கு அன்னைக்கு ரெடியாகி வந்திருப்பாங்க. திடீர்னு உனக்கு வேலை எல்லாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு, சொல்லிட்டாங்களாம் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க அப்படியே என்ன சொல்றதுன்னா, நிறைய பேர் அதாவது என்ன சொல்றதுன்னா, எதிர்கால வாழ்க்கை என்னடா ஆகுமோ அப்படின்னு சொல்லி திகைச்சு போனவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணவங்க இருக்கிறாங்க. தற்கொலைக்கு நேராக கடந்து போனவங்க இருக்கிறாங்க பாருங்க. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இங்க மோசேக்கு வருது. 40 வருஷம் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை, அடுத்த 40 வருஷம் வனாந்தரமான வாழ்க்கை, எல்லாத்தையும் இழந்து போன ஒரு வாழ்க்கை. அருமையான அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வனாந்தரத்தை அவன் அனுபவிக்கிறான். இந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். ஆமென். சந்தித்து, மோசே, நான் உன் கூட இருக்கிறேன், நீ எகிப்துக்கு போ, உன் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தை நீ மீட்டெடுத்து கொண்டு வா, வந்து இந்த மலையில நீங்க என்ன ஆராதிப்பீங்க, உன்னை அனுப்புகிறதற்கு இதுவே சாட்சின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அருமையானவர்களே, மோசே போல ஒரு வனாந்தர சூழ்நிலையில நீங்க ஒரு வேளை இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நீங்க இந்த சூழ்நிலைக்கு பயப்பட வேண்டியதில்லை, உங்களை காப்பாற்றுவதற்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூடவே இருந்தாரா இல்லைங்களாங்க? அக்னி ஸ்தம்பமா மேக ஸ்தம்பமா கூடவே இருந்து அவர்களை ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது. அவங்க ட்ரெஸ் பழசாகலையாம். என்னங்க சொல்லுங்க, எத்தனை வருஷம் போட்டாங்க? 40 வருஷம் அவர்களுடைய உடை பழமையாக போகவில்லை, அவருடைய கால் வீங்கல, செருப்பு தேயல. அந்த அளவுக்கு கர்த்தர் அவங்களை பாதுகாத்து அற்புதமாய் நடத்தி வந்தார். அதே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். நீங்க பயப்படாதீங்க, உங்களை காப்பாற்றும்படிக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் நினைச்சிட்டு இருக்கீங்க என்னன்னா, அவருக்கு என்ன பிரதர், அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, பூமியில் இருக்கிற எங்களுக்கு தானங்க தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கலாம். இல்லை, அவர் பரலோகத்தில் இருந்தாலும் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், அவர் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு யோசுவா பார்த்து சொல்ற. யோசுவாவுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைனா, இது வரைக்கும் மோசே லீடரா இருந்தார், மோசே ஜனங்களை நடத்தினார். தண்ணி வேணுமா, மோசே போய் பார்க்கலாம்,
சாப்பாடு வேணுமா, மோசே கிட்ட போலாம். எந்த பிரச்சனையானாலும் மோசே டீல் பண்ணிடுவார். மோசே பார்த்து கொள்வார். மோசே தேவனுக்கிட்ட, ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவார். இது வரைக்கும் மோசே 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 கூடவே இருந்தவர். இப்போ மோசே இப்ப மரிச்சு போய் என்ன பண்ணிட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார். இப்ப அடுத்த லீடர்ஷிப் யார்கிட்ட வருதுன்னா யோசுவா கிட்ட வருது. ஏராளமான ஜனங்க, லட்சக்கணக்கான ஜனங்க. அருமையானவர்களே, நமக்கு தெரியும் இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சூழ்நிலை அப்படியே பயங்கரமா இருக்கு. இவனுக்கு முன்னாடி ஏராளமான ஜனங்க இருக்கிறாங்க. எப்படி இந்த ஜனங்களை நான் நடத்த போறேன், எப்படி இந்த ஜனங்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்க போறேன்ற பல கேள்விகளோடு கூட மோசே இருக்கிற மன்னிக்கிற யோசுவா இருக்கிறார். யோசுவா பார்த்து கர்த்தர் சொல்றார், யோசுவா நீ பயப்படாத, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதுவும் யோசுவா கிட்ட சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும்ன்றார். என்னங்க, இங்க இருக்கிற அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த மாசம் ஓகே பிரதர், வாக்கு கொடுத்துட்டாரு ஆண்டவர் கூட இருப்பேன்னு, இந்த மாசம் வரைக்கும் மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல இல்ல இல்ல, நீங்க உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவர் உங்க கூட இருந்து உங்களை நடத்துவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஆமென். யோசுவா மிகப்பெரிய பயத்தோடு இருக்கிறார். கர்த்தர் அந்த பயத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி நான் உன் கூட இருப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். ஆமென் அல்லேலூயா. நீங்க ஒருவேளை பயத்தோடு இருக்கிறீங்களா, கர்த்தர் சொல்ற நீங்க பயப்பட வேண்டியதில்லை, உங்களை காப்பாற்றும்படி நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6:12 பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு நபரை பார்த்து கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு 16 பாருங்க, அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியர் என்ன பண்ணுவ, முறியடிப்பேன்னு கர்த்தர் அங்க சொல்றார். இங்க பாருங்க, இது யாருன்னா கிதியோன். எல்லாம் சொல்லுங்க. கிதியோன் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்னா, கோதுமையை அறுவடையை செய்து அவர் எடுத்துட்டு போய் திராட்சை ஆலையில அவர் என்ன பண்றார், அந்த கோதுமையை களத்துல போட்டு அடிச்சிட்டு இருக்கிறார். ஆக்சுவலா நம்ம ஊர்லலாம் நெல் அறுத்தாக்கா நெல் களத்துல தான் போய் என்ன பண்ணுவோம், சம அடிப்போம். இவரும் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா, கோதுமை அறுத்து கோதுமை காலத்துல தான் போய் போர் அடிக்கணும். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா திராட்சை ஆலையில போய் அடிச்சுனுக்கிறார். ஏன்டா அப்படின்னு நீங்க பைபிளை பார்த்து படிச்சீங்கன்னா, மீதியானியர் தான் அந்த காலத்துல அவங்களை ஆண்டு கொண்டிருந்தாங்க. வசனம் சொல்லுகிறது, இந்த மீதியானியர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, நல்லா விளைஞ்சி வரணும்னு விட்டுருவானுங்க. ஆரம்பத்துல எதுவும் பண்ண மாட்டாங்க. பயிரெல்லாம் நல்லா விளைஞ்சி வந்து இன்னும் 2-3 நாள்ல அறுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, திடீர்னு இவனுக்கு வெட்டிக்கிளிகளை போல வந்து என்ன பண்ணுவானுங்களாம், மொத்தத்தையும் இவனுங்க அறுத்துன்னு போயிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் யாருன்னா இந்த மீதியானியர்கள். அதனால இவன் என்ன பண்றான்னா, எங்கடா இந்த வருஷம் கோதுமை இல்லாம போயிடுமோ, குடும்பத்தை நடத்த முடியாம போயிடுமோன்னு சொல்லி பயந்து போய் நைட்டோட நைட்டா இவர் கோதுமையை அறுத்து ஆலைக்கு தூக்கின்னு போயிட்டார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட பயத்தில் இருக்கிறீங்களா? சிலருக்கு மனுஷ பயம், சிலருக்கு வியாதியை குறித்து பயம், சிலருக்கு வந்து கடங்காரங்களை பார்த்தா பயம், சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களை பார்த்தாலே பயம், சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களை பார்த்தா பயம். இப்படி பல பயங்கள்ல நீங்க சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உங்க இருதயம் அப்படிப்பட்ட பயத்தில் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்றார், பராக்கிரமசாலியே என்றார். என்னங்க, அவன் உண்மையிலே பராக்கிரமசாலியை போல நடந்து கொண்டானான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவன் பயந்து போய் பயந்தாங்கோலியா ஆலையில போய் கோதுமை அடிச்சிட்டு இருக்கிறான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்றார், பராக்கிரமசாலியே அப்படின்றார். அவன் சொல்றான், எப்படிங்க பராக்கிரமசாலி, என்னை பார்த்தா என்னங்க என்ன நினைச்சுன்னுக்கிறீங்க, என்னை பார்த்தாங்க பராக்கிரமசாலி அப்படின்றீங்கன்னா, கர்த்தர் ஆமா எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா கர்த்தர் சொல்றார், கர்த்தர் உன் கூட இருக்கிறேன்றார். ஆமென். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் உன் கூட இருக்கிறதுனால ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ என்ன பண்ணுவனா மீதியானியரை முறியடிப்பேன்னு சொல்றார். வசனம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. நீங்க பின்னாடி அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா வசனத்துல எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, வெறும் 300 பேரை கொண்டு மீதியானியரை ஏராளமான கூட்டத்தை கிதியோன் முறியடித்தான் என்று நாம் படிக்க முடியும். ஆமென். கர்த்தர் அவன் கூட இருந்து அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தரி பிள்ளைகளே, உங்களுக்கும் ஒருவேளை நீங்க எழுதின எக்ஸாம்ஸ்ல, ஒருவேளை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள்ல பிசாசு சொல்லியிருப்பான் தோல்வின்னு, கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு உங்களை பார்த்து வெற்றின்னு. ஆமென். நீங்க சொல்லலாம், பிரதர் எங்க கிட்ட பெரிய டேலண்ட் இல்ல, எங்க கிட்ட பெரிய படிப்பு இல்ல, எங்க கிட்ட ஒரு பெரிய ஆள் பலமோ படபலமோ இல்ல, நாங்க சாதிக்கலாம் நினைப்பதற்கு எங்க கிட்ட எதுவுமே இல்லை நீங்க சொல்லலாம். உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, அவைகள் எல்லாம் இல்லைன்னா பரவாயில்ல, அவைகளை விட மேலானவராகி நான் இருக்கிறேன் இருந்து உங்களுக்கு நான் ஜெயத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த மாதம் ஜெயத்தின் மாதம். எல்லாம் சொல்லுங்க. நீங்க சொல்றவங்க சுதந்திரிச்சு கொள்ளுவீங்க.
இந்த மாதம் ஜெயத்தின் மாதம். இந்த மாதம் பயத்துக்கு கர்த்தர் விடுதலையாக்குகிற மாதம். இந்த மாதம் எதிரிகளுக்கு நம்மை விடுதலையாக்குகிற மாதம். இந்த மாத சூழ்நிலை உங்களை அல்ல, நீங்க சூழ்நிலையை ஏறி மிதிச்சு நடக்கிற ஒரு மாதம் இந்த மாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ஏசாயா 43:2 சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன் கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை கூட உன் பேரில் பற்றாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சொல்லுங்க. தண்ணீர் போன்ற சூழ்நிலையா இருக்கலாம், ஆறுகளை போன்ற சூழ்நிலைகளா இருக்கலாம். அருமையானவர்களே, அக்னி போல உங்களை எரிக்கத்தக்க சூழ்நிலையா இருக்கலாம். இவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். காரணம், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. ஏசாயா 43:5 சொல்லுகிறது, பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன்றார். எரேமியா 30:11 சொல்லுகிறது, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்திய 28:10 சொல்லுகிறது, சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்க கூடவே இருக்கிறேன்னு அங்க கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான், உங்க கூட நான் இருக்கிறேன்னு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீங்க ஒன்றுக்கு என்ன பண்ண தேவையில்லை. சங்கீதம் 91:15 சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்கிறார். ஆமென். உங்களை எல்லா சூழ்நிலைக்கு தப்புவிக்கிற கர்த்தர் உண்டு. ஆமென். உங்க பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் நீங்க தாண்டி வருவீங்க. ஆமென். உங்களை தப்புவிக்கிறது மாத்திரம் இல்ல, உங்க சத்துருக்களுக்கு முன்பாக உங்க தலையை உயர்த்தி உங்களை கனப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. இப்போதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ள கடந்து போக என்னன்னா பாருங்க, இந்த மாசம் ஆண்டவர் நமக்கு சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கு, நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடல அப்படின்னு கர்த்தர் இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பைபிள்ல நிறைய பேருக்கு கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார், ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுத்தார், யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்தார், மோசே கர்த்தர் கொடுத்தார். அநேகருக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றி முடித்தது போல இந்த மாசம் கர்த்தர் சொல்றார், உனக்கு நான் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறேன்ல, இதை நிறைவேற்றி முடிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்னை கவனிங்க அருமையானே. ஆனா இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் நானும் சுதந்திரிக்கணும் இல்லையா? அதற்கு என்ன வழி, அதை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இதுதான் இந்த மாதத்துக்குரிய ஆலோசனை. இந்த ஆலோசனையை நீங்க கரெக்டாக செய்து முடிக்கும் பொழுது இந்த வாக்கு தத்தங்கள் உங்க மேல நிறைவேறும். ஆமேன். எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? என்ன பிரதர் நாங்க செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். கவனிங்க, இந்த வாக்கு தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நீங்க பார்க்கணும். யாருக்கு கொடுக்கப்பட்டது நீங்க பார்க்கணும். நல்லா கவனிங்க. என்னோடு சேர்ந்து அந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கங்களேன். 2வது வசனத்தை வாசிங்க. ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும் யோசியாவின் குமாரனின் சிதேக்கியா என்கிற யூதாவுடைய 4வது வசனத்துக்கு வந்துருங்கம்மா. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கவனி இந்த வார்த்தை கவனி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நான் உன்னை தாயின் வயிற்றில், இங்க பாருங்க இந்த வசனத்தை கவனிங்க, நான் உன்னை தாய் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். என்ன கவனிங்க அருமையானவர்களே, அதாவது இந்த மாச கர்த்தர் நான் கூட இருப்பேன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். பைபிள்ல நிறைய பேருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து தப்புவித்து பாதுகாத்த கர்த்தர் இந்த மாதம் நமக்கு அதே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நம்ம கூடவே இருக்க போகிறார். அவர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். கவனமா கவனிங்க. இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு இந்த வசனம் சொல்லுகிறதுனா, தீர்க்கதரிசி ஆகிய எரேமியாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, யாருக்குங்க? எரேமியாவை கர்த்தர் தாயின் கர்ப்பத்திலேயே தெரிந்தெடுத்து அவனை தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறார். ஆமென். ஒரு தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வசனம். அருமையானவர்களே,
இன்றைக்கு சபை தீர்க்கதரிசியாக மாறும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிறைவேறும். ஆமென். நீங்களும் நானும் யாரா மாறணுங்க? தீர்க்கதரிசின்னு நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, பைபிள்ல பல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. இங்க கவனிங்க, பல தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அதாவது புத்தகங்களை எழுதின தீர்க்கதரிசிகள்னு ஒரு பிரிவு இருக்கு. 5 பெரிய தீர்க்கதரிசிகள், 12 சிறிய தீர்க்கதரிசிகள்னு பிரிவுகள் இருக்கு பாருங்க. அதாவது புத்தகங்களை எழுதின தீர்க்கதரிசிகள்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. தேசங்களை எச்சரித்த தீர்க்கதரிசிகள்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. ராஜாக்களை எச்சரித்த, அதாவது ராஜாக்கள் தவறான வழியில போகும் பொழுது ராஜாக்களை எச்சரித்த தீர்க்கதரிசிகள் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. கவனிங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மட்டும் அவன் யாரோ எவரோ, சில தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் பேர் கூட இருக்காது பாருங்க. அவங்க கர்த்தர் சொல்லியிருப்பாரு, அவங்க அந்த வார்த்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜனங்கள் இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கு பாருங்க. இப்படி பல தீர்க்கதரிசிகள் வேதாகமத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளை எந்த லிஸ்ட்ல கர்த்தர் வச்சு எப்படிப்பட்ட தீர்க்கதரிசியா நீங்களும் நானும் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார் என்கிற ஒரு சில காரியத்தை தான் நான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். ஆமென். சத்தமா சொல்லுங்க. தீர்க்கதரிசின்னு உடனே நீங்க என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, உடனே கனவு பார்க்கறது பிரதர், நடக்க போகிற காரியத்தை முன்னாடியே சொல்றது பிரதர் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஆக்சுவலா அப்படி இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இன்றைக்கு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அதை தான் நம்ம தியானிக்க போறோம். ஆமென். தீர்க்கதரிசனம் நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுங்க, உடனே நாளையிலிருந்து கனவு காணணும் போலகுது அப்படின்னு நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுங்க. நீங்க ஒரு பக்கம் கனவு காண்டு போயிடக்கூடாது. ஆமென். நீங்க ஒரு பக்கம் தரிசனம் பார்க்கறன்னு போயிடக்கூடாது. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் என்ன தீர்க்கதரிசியா நம்ம மாறணும்னு விரும்புகிறார் அப்படின்றது தான் தியானிக்க போகிறோம். கொஞ்சம் என்ன கவனிங்க. அதாவது தீர்க்கதரிசின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் அழைக்கப்பட்டவன் அர்த்தம். யாருங்க சொல்லுங்க? அழைக்கப்பட்டவன் அர்த்தம். கவனிங்க, இந்த அழைக்கப்பட்டவன்ற வார்த்தை யாருக்கு கர்த்தர் கொடுப்பார் தெரியுமா? தமக்கு பிரியமானவனுக்கு கொடுப்பார். நீங்க ஆபிரகாம் எடுத்துங்க, என்ன கவனிக்கிறீங்களா? ஆபிரகாம் எடுத்துங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 20:7 நீங்க பாத்தீங்கன்னா, எடுக்க வேண்டாம், என்ன அப்படியே கவனிங்க. 20:7 பாத்தீங்கன்னா ஆண்டவரே சொல்லுவார், ஆபிரகாம் என்னுடைய தீர்க்கதரிசின்னுவார். ஆபிரகாம் எங்கன்னா கனவு பார்த்தாராங்க? யாருக்குன்னா போய் எச்சரிப்பு செய்தியை சொன்னாராங்க? இல்ல தேசங்களை குறித்து எச்சரிப்பு சொன்னாராங்க? இல்ல முன்னாடி நடக்க போறது பின்னாடி நடக்க போறது எல்லாத்தையும் எதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாராங்க? இல்ல. ஆனா ஆபிரகாம கர்த்தர் சொல்றாரு என்னன்னா, இவன் என்னுடைய தீர்க்கதரிசி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் என்னால் அழைக்கப்பட்டவன் அர்த்தம், இவன் என்னால் பிரித்தெடுக்கப்பட்டவன் அர்த்தம், எனக்கு பிரியமானவன் அர்த்தம். ஆமென். சபை இன்னைக்கு எப்படி மாறணும்னா தீர்க்கதரிசியா மாறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க அழைக்கப்பட்ட லிஸ்ட்ல வரணும், நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட லிஸ்ட்ல வரணும். ஆமென். அப்படின்னா என்னன்றத சொல்றேன், கவனிங்க கவனிங்க. அந்த லிஸ்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணா வரணும். ஆமென். நீங்க தாவீதை பாருங்க. தாவீது எதனா கனவு பார்த்தாரா? சொல்லுங்க. தேசங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னாரா? இல்ல தீர்க்க தரிசன புத்தகங்களை எழுதினாரா? எதுவுமே இல்லை. ஆனா வேதம் அவரை தீர்க்கதரிசியாக நமக்கு காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில நடந்த எல்லா காரியமும் அவர் வாழ்க்கையில் நடந்து, அதாவது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொல்றாரு பாருங்க. அதெல்லாம் தாவீது ஏற்கனவே தன்னுடைய சங்கீதத்தில் எழுதி வச்சிருப்பார். ஆமென். நீங்க தாவீதை பார்த்தீங்கன்னா முழுக்க தன்னை தீர்க்கதரிசியா அவர் வெளிப்படுத்தி இருக்கிறத நீங்க வேதாகமத்தில் வாசிக்க முடியும். ஆமென். இவங்களெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா தீர்க்கதரிசியா அழைச்சிருக்கிறார். இதே போலதான் உங்களை எண்ணி கர்த்தர் என்ன பண்றாருன்னா தீர்க்கதரிசியா மாறணும். உடனே நம்ம கனவு நாளிலிருந்து கொடுக்க போறாரா, தரிசனங்களை கொடுக்க போறாரா அப்படின்னா ஒருவேளை நிறைய பேருக்கு அப்படி கொடுக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனா தேவன் விரும்புகிற தீர்க்க தரிசனம் எது? யார் தீர்க்கதரிசி? தீர்க்கதரிசினா என்ன அப்படின்றத உங்களுக்கு ஒரு 3 காரியங்களை சுருக்கமா வேகமா நான் சொல்லிடுறேன். எனக்கு கவனிங்க. இன்னொரு 10 நிமிஷம் நான் என்னுடைய பிரசங்கத்தை முடிச்சிருவேன். ஆனா இந்த ஆலோசனை தான் ரொம்ப முக்கியம். யார் தீர்க்கதரிசி? வேதாகமத்துல கிட்டத்தட்ட பல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு சிலரை உங்களுக்கு காண்பித்து உண்மையான தீர்க்கதரிசி யார், தீர்க்கதரிசியுடைய கேரக்டர் என்ன, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, இன்னைக்கு சபை எப்படிப்பட்ட தீர்க்கதரிசியா மாறணும், அவன் தீர்க்கதரிசியா மாறும் பொழுதுதான் இந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு நேரம் என்ன ஆகும்னா நிறைவேறும் என்பதை நம்ம கற்றுக்கு வருகிறோம். ஆமென். முதல் காரியம் யார்னா எலியா. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்ன கவனிங்க, நான் உங்களுக்காக வாசிடுறேன். 1 ராஜாக்கள் 17:1. கீலியாத்தின் குடிகளிலே
திஸ்பியனாகி எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமென். சத்தமா ஆமென். இங்க எலியாவை குறித்துதான ஒரு வசனத்தை தான் நம்ம வாச்சோம். எலியாவை வேதம் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுதுன்னா, எலியாவை எப்படிப்பட்ட கேரக்டரை உடையவனா அவனை பதிவிடுதுன்னா, அவன் யாருன்னா எப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்று பதிவிடுகிறது. ஆமென். தீர்க்க தரிசனம் யார் பிரதர்? சொப்பனங்களை பார்த்து, தரிசனங்களை பார்த்து, முன்னாடி நடக்க போகிற காரியங்களை முன்கூட்டியே அறிவிக்கிறவனா? ரைட், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அதை விட ஒரு மேலான ஒரு கேரக்டர் அவனுக்குள்ள உருவாகணும். அது என்னன்னா, ஒரு தீர்க்கதரிசியானவன் தேவ சமூகத்தில் நிற்கிறவனா மாறணும். ஆமென். சொல்லுங்க. ஒரு தீர்க்கதரிசி எப்படி? யாருங்க உண்மையான தீர்க்கதரிசி? தேவ சமூகத்தில் எந்த ஒரு மனுஷன் நிற்கிறானோ அவன் தான் தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பாருங்க. அவர் 3.5 வருஷம் ஊழியம் செய்கிறார். அவர் சொப்பனங்களை பார்த்தாரா, தரிசனங்களை பார்த்தாரான்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை பார்த்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நல்லா கவனிங்க, அவருடைய ஊழியம் சுவிசேஷ ஊழியமாக இருந்தது, அற்புத அடையாளங்களை செய்கிற ஊழியமா இருந்தது. கவனிங்க அருமையானவர்களே. ஆனா அவரை வேதம் எப்படி காண்பிக்கிறது தெரியுமா? தீர்க்கதரிசின்னு காட்டுது. அவருக்குள்ள சுவிசேஷ அபிஷேகம் இருந்தது உண்மைதான். ஆனா அவரை வேதம் எப்படி பதிவிடு தெரியுமா? இயேசு தீர்க்கதரிசின்னு. ஜனங்கிட்ட, பேதுருக்கிட்ட இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, பேதுருவே என்னை யாருன்னு சொல்றாங்கப்பா? அவங்க பேதுரு சொல்றாரு உடனே, ஆண்டவரே உம்மை அநேகர் என்ன பண்ற தீர்க்கதரிசிகளில் ஒருவன்றாங்க. அப்படின்னா ஜனங்கள்லாம் இயேசு எப்படி பாக்குறாங்கன்னா, இவர் மேல ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம், இவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு பாக்குறாங்க. ஆமென். அதுக்கேத்த மாதிரி அவர் எதனா தீர்க்க தரிசனம் பார்த்தாரா? யாருக்குன்னா தீர்க்க தரிசனம் போய் சொன்னாரா? இல்ல இல்ல. அவரை ஜனங்க எப்படி பார்த்திருக்கிறாங்கன்னா தீர்க்கதரிசின்னு பார்க்குறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அவர் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் நிற்கிறவராக இருந்தார். ஆமென். சொல்லுங்க. சபை இன்னைக்கு எதை வளர்த்துக்கணும் தெரியுமா? எல்லாத்துக்கும் மனுஷங்கிட்ட போய் நிற்கிறது வளர்த்துக்கூடாது. எல்லாத்துக்கும் பிரபுக்களிடத்துல போய் நிற்க கத்துக்கூடாது. எல்லாத்துக்கும் யூடியூப்ல என்ன பண்றாங்க அதை வளர்த்துக்கூடாது. சபை தீர்க்கதரிசியா மாறணும். சபை தீர்க்கதரிசியா மாறணும்னா சபை தேவ சமூகத்தில் நிற்கிறவங்களா மாறும். இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார் உண்மை. ஆனா அவரை குறித்து வேதம் சொல்லுது, ரா முழுவதும் பிதாவை நோக்கி, பகல் முழுவதும் பிதாவை நோக்கி, அதிகாலையில் இருட்டோட எழுந்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணினார். அவருக்கு ஏங்க ஜெபம்? அவரே தேவனுடைய குமாரன். அவர் பிதாவுக்கு பிரியவனா இருந்தார். பிதாவினால் அழைக்கப்பட்டுதான் இந்த பூமிக்கு வந்தார். அவருக்கு ஜெபம் வேண்டியது சொல்லுங்க? கண்டிப்பா ஜெபம் அவருக்கு வேண்டியது இல்லை. அவர் சும்மா கேட்டாலே பரலோகம் அவருக்கு சாங்ஷன் பண்ணிடும். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் அநேக நேரம் ஜெபத்துல பிதாவோடு கூட தன்னுடைய நேரத்தை செலவிட்டார் என்று. இன்னைக்கு நிறைய பேருடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? இங்க பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு செட்டப் இருந்துச்சு. என்னன்னா, இங்க நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க பாருங்க, உள்ள வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பேர் பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சமூக தப்பு மேசை இருக்கும், ஒரு டேபிள் போட்டு அதுல 6 பிரெட்டா வச்சிருப்பாங்க. அதாவது ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்திருந்தார்னா, ஆசாரியன் உள்ள வரும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது முதல்ல அவன் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அப்பத்தை எடுத்து அவன் என்ன பண்ணும்? புசிக்கணும். என்னங்க சொல்லுங்க எல்லாரும் என் கூட? அப்பத்தை புசிக்கணும். புசிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் என்ன பண்ண தெரியுமா? ஊழியத்தை செய்யணும். இன்னைக்கு நிறைய பேருடைய சூழ்நிலை எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாரும் கேளுங்க, பிஸி பிரதர். வேதத்தை வாசிங்களா? பிஸி பிரதர். ஜெபம் பண்ணீங்களா? பிஸி பிரதர். வேலை பிரதர், வேலை வேலை வேலை. நிறைய பேருக்கு என்னன்னா பிஸி லைஃப். அவங்கள பார்க்கவே முடியாது. ஃபோன் பண்ணீங்கன்னா கூட எடுக்க மாட்டாங்க. பாருங்க, என்னங்க கேட்டீங்க? ஊழிய பிரதர், பிஸி பிரதர், பேய் ஓட்டணும் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆனா அவங்க கிட்ட போய் பர்சனலா நீங்க எவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல உட்காருங்கன்னு கேட்டீங்கன்னா, அட என்னங்க அப்படி கேட்டீங்க? நான் 24 மணி நேரமும் தேவனோட தாங்க இருக்கிறேன். டெய்லி போகும்போது வரும்போது ஜெபிக்கிறேன், வரும்போது ஜெபிக்கிறேன், பஸ்ல போகும்போது எல்லாம் சொல்லுவாங்க. கவனிங்க அருமை, நிறைய பேருடைய லைஃப்ல என்ன இல்லை தெரியுமா? பர்சனல் ஜெபம் இல்லை. தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருப்பு இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், சபை தீர்க்கதரிசியா மாறணும். என்னவா மாறணுங்க? நிறைய பேர் வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் நிறைவேறாதுக்கான காரணம் என்ன தெரியுமா?
அந்த அந்த வாக்குத்தத்தத்துக்கான ஆலோசனையை பெறாம போயிடுறீங்க. உன்னை காக்கும்படி நான் உன் கூட இருக்கிறேன்னு உடனே வாவ் சூப்பர் பிரதர் அல்லேலூயா ஆமென்னு போயிடுறீங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வர்ற அந்த ஆலோசனையை நீங்க என்ன பண்றதுன்னா கேட்காம போயிடுறீங்க. அதாவது வாக்குத்தத்தங்கள்ல 2 விதமான வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஒரு சில வாக்குத்தத்தங்கள் என்ன கவனிங்க, ஒரு சில வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்டதுன்னா நிபந்தனை அற்றது. நீங்க அதை செஞ்சாலும் சரி செய்யா காட்டி சரி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டா செஞ்சிருவார். ஆமென் சொல்லுங்க. யாக்கோபு வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லிட்டாரு உன்னை ஆசீர்வதிப்பேன்டான்னு. அவன் எதனா செஞ்சானான்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் செய்யல. 7 வருஷம் சின்னவளுக்காக பாடுபடுறான். அடுத்து 7 வருஷம் அதே சின்னவளுக்காக பாடுபடுறான். 14 வருஷம் கிட்டத்தட்ட 20 வருஷம் மாமா வீட்டில் இருக்கிறான். மாமா வீட்டில் இருந்த 20 வருஷம் அவர் சபையை நடத்தினாரா, ஊழியத்தை செய்தாரா, ஆண்டவருக்காக எதனா செஞ்சாரா? ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. ஆனா கர்த்தர் அவனுக்கு சொன்னதை நிறைவேற்றினார். இது நிபந்தனைகள் அற்ற வாக்கு. ஆனா சில வாக்கு தத்தங்கள் நிபந்தனைகளோடு கூட வரும். உன் தகப்பனையும் தாயும் கனமன்னு நான் உனக்கு தீர்காயுசு கொடுப்பேன்னுவார். உனக்கு தீர்காயுசு வேணும்னா நீ என்ன பண்ணி ஆகணும் சொல்லுங்க. இதெல்லாம் நிபந்தனைகளோடு கூட வருகிற வாக்கு தத்தங்கள். நம்ம சபையில கர்த்தர் சில வாக்கு தத்தங்கள் நிபந்தனை அற்ற வாக்கு தத்தங்களை கொடுப்பார். ஆனா சிலது நிபந்தனைகளோடு கூட வரும். இன்றைக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் என்னதுன்னா நிபந்தனைகளோடு கூட வரும். என்ன நிபந்தனை? இந்த வாக்கு தத்தம் எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்டது. அவன் தீர்க்கதரிசியா இருந்ததுனால அவனுக்கு இந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது. சபை தீர்க்கதரிசியா மாறணும். அப்பதான் இந்த வாக்கு தத்துவம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். எப்படி பிரதர் தீர்க்கதரிசியா மாறுறது? அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க. நீங்க தேவ சமூகத்துல காத்துருங்க. எலியாவை குறித்து வேதம் சொல்லு, அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்று. சபைக்கு இன்னைக்கு இருக்கிற பரிதாபம் என்ன தெரியுங்களாங்க? என்ன கவனிங்க, யூடியூபோட கூட மணிக்கணக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணுது சபை. டிவிக்கு முன்பதாக மணிக்கணக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணுது சபை. ஆனா தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் காத்திருக்கணும்னா அப்பதான் அவங்களுக்கு தலைவலி வரும், அப்பதான் அவங்களுக்கு கை வலி வரும், கால் வலி வரும். பிரதர் ஒரே டயர்டா இருக்கு பிரதர், சாத்தா எங்களை ஒரே போராடுறான் பிரதர்னு. சாத்தான் போராடலைங்க, நம்ம சோம்பேறி தானே தான் போராடுது. ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே. தயவு செய்து சபை தீர்க்கதரிசியா மாறணும். தீர்க்கதரிசிக்கு இருக்க வேண்டிய முதல் குவாலிட்டி என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் நிறைய நேரம் காத்திருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு உங்க மேல ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்க கூட யாரும் சேர மாட்டாங்க. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, உங்க கூட யாரும் சேரல, நீங்க தனித்து விடப்படுறீங்கன்னா நீங்க புரிந்து கொள்ளுங்க, நீங்க தேவனோடு கூட இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு அர்த்தம். ஆமென் ஆமென். ரெண்டாவது காரியம், யோசேப்பு யாருங்க? ஆதியாகமத்தின் புத்தகம் 39:9 நீங்க வாசிங்கன்னா டைம் இல்லை, கவனிங்க. என்ன நான் முடிச்சிடுறேன், கொஞ்சம் என்ன கவனிங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஆலோசனைன்றதுனால நான் சொல்ல விரும்புறேன். கொஞ்சம் யோசேப்பு வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும், அண்ணனுங்களால அவன் என்ன பண்ணப்படுறான்னா இஸ்மவேலர்கிட்ட விற்கப்படுறான். விற்கப்பட்டவன் என்ன பண்ணப்படுறான்னா எகிப்துக்கு கொண்டு வரப்படுகிறான். போர்த்திபா கிட்ட அவன் விற்கப்படுறான். இஸ்மவேலர் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த எகிப்தியன் அந்த எகிப்தியன்கிட்ட என்ன பண்றாங்க, வித்துறாங்க. நமக்கு தெரியும் இவன் அந்த போர்த்திபா வீட்டில் தான் வேலை செய்கிறான். வேலை செய்யும்போது கர்த்தர் அவன் கூட இருந்து அவன் கையிடுறதெல்லாம் அவனுக்கு ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. போர்த்திபா பார்க்குறான், என்னடா இவன் எல்லா இவன் என்ன செஞ்சாலும் ஆசீர்வாதமா மாறுதேன்னு. உடனே அவன் என்ன பண்றான்னா அவனை ஒரு அடிமை போல நடத்தாம அவனை கொஞ்சம் உயர்த்தி எல்லா அதிகாரத்தையும் அவன்கிட்ட கொடுக்குறான் பாருங்க. கொடுத்த உடனே என்ன கவனிங்களேன், உடனே போர்த்திபாவுடைய மனைவி அவன் மேல கண் வைக்கிறான். கண்ணு வச்சு அவனை தவறு செய்யும்படி என்ன பண்றான்னா கூப்பிடுறா பாருங்க. அதுதான் நம்ம அந்த அதிகாரத்துல முழுக்க நம்ம பார்க்கிறோம். என்ன கவனிங்க அருமையா. நமக்கு தெரியும் என்ன பிரதர் யோசேப்புனா அவ்வளோ ஆணழகனா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, எகிப்தியர்கள்லாம் கரையேன்னு இருப்பாங்க. என்னங்க சொல்லுங்க, எப்படி இருப்பாங்க? நீங்க படத்துல பார்த்தீங்கன்னா தான் கலர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனா உண்மையிலே எகிப்தியர்கள் எப்படி இருப்பாங்கன்னா நீரோ மாதிரி இருப்பாங்க, கரையேன்னு இருப்பாங்க. அதுல ஒரு வெள்ளை பையன் வந்த உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு கூட பாருங்க மாப்பிள்ளை கேட்டு பாருங்க, மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கலான் இருக்கிறோம், பொண்ணு எப்படிங்க வேணும், வெள்ளையா இருக்கணும். முதல் அவங்க சொல்றதே, சில கர்த்தருடைய பிள்ளைங்க கலர்லாம் பார்க்கறதுல அவங்கள சொல்ல, ஆனால் மேக்சிமம் சொல்றேன், ஒரு பையன்கிட்ட நீங்க போய் கேட்டு பாருங்க எப்படா பொண்ணு வேணும் அப்படின்னு, வெள்ளையா வேணுங்க. சுண்டனா சுண்டக்காய் வரணும்லாம் சொல்ல, ரத்தம் வரணும் அப்படி கேட்பாங்க பாருங்க. இவனுக்கு இந்த அம்மாவுக்கு வெள்ளையா பார்த்த உடனே இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா அவனோடு கூட தவறு செய்யும்படி கூப்பிடுது. வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் வீட்டில் யாருமே இல்லை,
யாருமே இல்லாத சூழ்நிலையில யோசேப்பை தவறு செய்யும்படி அவனை அழைக்கிறா. வேதம் சொல்லுகிறது அவன் தான் ட்ரெஸ்ஸை கூட விட்டுட்டு அந்த பாவத்துக்கு உட்படாதபடி ஓடி போனான் என்று பார்க்கிறோம். ஆமென். பாவத்துக்கு விலகி ஓடணும். இன்னைக்கு நிறைய சபையில் இருக்கிறவங்க பாருங்க, சபையில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் குடிப்பாங்க, நான் அவங்க கூட போய் குடிக்கலைங்க பிரதர், சும்மா தான் பிரதர் போவேன்னுவீங்க. நீங்க சும்மா 4 நாள் போவீங்க, 5ஆவது நாள் உங்களை குடிக்க வச்சிருவான். அவன் புகைக்கிறவனா இருப்பான், நீங்க சும்மா தான் அவங்க கூட போவீங்க, 5ஆவது நாள் உங்களை பிடிக்க வச்சிருவான். நீங்க பாவத்தை எடுத்துக்கொள்றவங்களா மாறிடுவீங்க. அப்ப இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, யோசேப்பை போல அந்தரங்க வாழ்க்கையில நீங்க பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணணும். 4 பேர் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், பரிசுத்தமா ஆக்ட் பண்ணலாம், பரிசுத்தமா இருக்கிறது போல இருக்கலாம், நல்லவங்களை போல இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். மனுஷன் உங்க முகத்தை தான் பார்ப்பாங்க, ஆவியானவர் உங்க அந்தரங்கத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். 4 செவத்துக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பார்க்கிறவரா இருக்கிறார். யோசேப்பு அந்தரங்கத்துல பரிசுத்தம் உள்ளவனா இருந்தான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் வெளியரங்கமாய் அவனுக்கு பதில் கொடுத்தாரு. மத்திய 6ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம் இல்லையா, அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமா அவனுக்கு பதில் அளிப்பார்னு வசனம் இருக்கு இல்லையா. அந்தரங்கத்துல அவன் உண்மையுள்ளவனா பரிசுத்தம் உள்ளவனா இருந்தான், வெளியரங்கமா கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். இன்னைக்கு தீர்க்கதரிசிக்கு இருக்க வேண்டிய 2வது சுபாவம் என்ன தெரியுமா? வெளியரங்கமா இல்ல, உங்க பர்சனல் வாழ்க்கையில, உங்க அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். உங்க பேச்சில, பார்வையில, நடக்கையில எல்லாவற்றிலும் பரிசுத்தம் காத்துக்கொள்ளணும். அந்தரங்கத்துல போய் பாவத்துக்குள்ள இருந்துட்டு வெளியரங்கமா என்ன போல யாரு இல்லை நீங்க இருந்தீங்கன்னா அது பிரயோஜனமற்றது. அந்தரங்கத்துல பார்க்கிற உங்க பிதா வெளியரங்கமா உங்களை என்ன பண்ணுவார்னா அதற்கான பலனை தருவார். ஆமென். சொல்லுங்க. 3வது நான் காண்பிக்கிற யாருன்னா சாமுவேல். 1 சாமுவேல் 10:1. அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா அப்படின்னு சொல்லி இங்க சவுல் அபிஷேகம் பண்ற. சாமுவேல் யாருன்னா தீர்க்கதரிசி. முதல்ல யாரங்க பார்த்தோம்? எலியாவை பார்த்தோம். எல்லாம் சொல்லுங்க, யாரை பார்த்தோம்? எலியாவை பார்த்தோம். எலியா கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ற பாடம் என்ன? அவன் எப்பொழுது தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனா இருந்தான். நம்ம எப்பவுமே யாரு முன்னாடி நிற்கிறோம்? சீரியலுக்கு முன்னாடியா? சொல்லுங்க. சினிமாவுக்கு முன்னாடியா? சொல்லுங்க. யாருக்கு முன்னாடி நிற்கணும்? உங்க நிறைய டைமை நீங்க கர்த்தரோட ஸ்பெண்ட் பண்ணணும். வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, பிரசங்களை கேட்க உங்க டைம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். ஆமீன். 2வது யாரை பார்த்தங்க? யோசேப்பு வாழ்க்கையில் அந்த தீர்க்கதரிசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? சொல்லுங்க. அந்தரங்கத்தில சொல்லுங்க. அந்தரங்கத்துல பரிசுத்தமா. தானியேல்னு உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வருது? வெரி குட். தானியேல்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? 3 வேளை ஜெபம், சிங்ககேபில போட்ட உடனே ஆண்டவர் அவரை காப்பாற்ற, அதுதான் ஞாபகம் வருது. ஆனா தானியேலுக்குள்ள ஒரு பர்சனல் ஒரு சீக்ரெட் இருந்தது. என்ன தெரியுமா? அவன் பர்சனல் வாழ்க்கையில அவனை தீட்டுப்படுத்துகிற காரியத்திற்கு விலகி இருந்தான். அதுதான் தீர்க்கதரிசியினுடைய அந்த கேரக்டர். ஆமென். இதெல்லாம் எனக்கு தீட்டுங்க, இதை தீட்டுங்க. தீட்டுனா என்னன்னா உங்களை தீட்டுப்படுத்துற காரியம். இதெல்லாம் தீட்டுனோடனே நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தன் எரிகோவில இருந்து எருசலேம்ல இருந்து எங்க போனானா? எரிகோவுக்கு போனான். கல்லர் கையில மாட்டிட்டு குத்துயிர் கொலையரா போட்டாங்க அவனை. அந்த வழியா லேவியன் போறான், பார்த்துட்டு தொடாம போயிட்டான். ஏன் தெரியுமா தொடாம போனா? அவன் இருதயம் கல் இல்லை, அவன் கெட்டவன் இல்லை லேவியன். அவனுக்கு இந்த மாதிரி பணத்தை தட்ட தீட்டு, அவனை தொட்ட தீட்டு, அவனால போய் ஊழியத்தை செய்ய முடியாது. அதனால அந்த சட்டத்தின்படி அவன் என்ன பண்றான்? விலைக்கு போறான். ஆசாரியன் வரான், விலைக்கு போறான். ஏன் தெரியுமா? அது தீட்டு. தீட்டுன்னு உடனே அவன் தொடவே இல்லை. பாருங்க அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க பாருங்க, ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறீங்க, உங்களுக்கு தெரியுது அது என் கண்ணை தீட்டுப்படுத்துது, விலகுங்க. உங்க வாழ்க்கையை அது கெடுக்குது, விலகுங்க. உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வருது, அது உங்களை தீட்டுப்படுத்த போது, உங்க பிரச்சனத்தை அது கெடுக்க போது, நிறுத்துங்க. வசனம் என்ன சொல்லு தெரியுமா? கடைசி நாள்ல நீங்க பேசுற தேவையில்லாத வார்த்தைக்கெல்லாம் நியாய தீர்ப்பு உண்டாம். எனக்கு பயமா இருக்குது. எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றார், கடைசி நாள்ல நீ பேசுற வீணான வார்த்தைக்கெல்லாம் நியாயத்து. ஏன்பா இப்படி பேசணும்னு கேட்பாராங்க கர்த்தர். நாங்க சொல்ல மாட்டேன்றீங்களே, கணக்கு ஒப்புவிக்கணும் நீங்க. ஆமென்.
அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்து. மூன்றாவது நான் உங்களுக்கு காண்பிக்கிற தீர்க்கதரிசி யாருன்னா சாமுவேல். எல்லாம் சொல்லுங்க. இந்த சாமுவேலுடைய அந்த அந்த இது என்னன்னா, அவன் சவுலை அபிஷேகம் பண்றான், தாவீதை அபிஷேகம் பண்றான். ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல இருக்கிற மூன்றாவது சுபாவம் என்ன தெரியுமா? பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான அபிஷேகம் இருக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். இப்படி சொல்லிட்டுங்களா? ஆண்டவர் சொல்ற சாமுவேல், சாமுவேல் போ, புறப்பட்டு போய் சவுல் அபிஷேகம் பண்ணணுன்னே அவன் என்ன பண்ணல தெரியுமா? ஆண்டவரே, என் குப்பியே என்ன இருக்குது, காலியா இருக்குது, நான் எங்க போய் அவனை நிரப்புறது அப்படின்னு அவன் சொல்லலை. அவன் உடனே என்ன பண்றான்? புறப்பட்டு போய் சாமுவேல் அபிஷேகம் பண்றான். கவனிங்க, எப்ப தெரியுமா நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுவீங்க? எப்ப தெரியுமா நீங்க மற்றவங்களை அனைண்டிங்குள்ள நடத்துவீங்க? உங்க பாத்திரம் நிரம்பி வழிஞ்சா மட்டும்தான், நிரம்பி வழிகிறதுல அவங்க நிரப்பப்படுவாங்க. ஆமே. பேதுருடைய நிழல் பட்டு சுகமானாங்களாம். இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமானாங்க. எப்படிங்க? அந்த அனாயிண்டிங் அவருக்குள்ள இருந்து நிரம்பி வடியுது வடியுது. அதனாலதான் தொட்ட உடனே சுகம், தொட்ட உடனே சுகம். ஆமே. சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க மாட்டேன்றது, அதிசயங்கள் நடக்க மாட்டேன்றது? ஊழியக்காரன் போராடி ஜெபிச்சு உபவாசித்து ஜெபிச்சாலும் சிலர் வாழ்க்கையிலெல்லாம் விடுதலையே வரமாட்டேன்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவங்க வாழ்க்கையில அந்த அனாயிண்டிங் காலியா இருக்கு. பாத்திரம் எப்படி இருக்குங்க? பாத்திரம் காலியா இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையில வந்து ஆராதனையில மட்டும் அந்நிய பாஷை பேசினா போதாது. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நீங்க நிரப்பப்பட்டுட்டே இருக்கணும். உங்க பாத்திரம் நிரம்பி 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 வழியும். இதுதான் தீர்க்கதரிசிக்குள்ள இருக்கிற சுபாவம். ஆமே. ஆண்டவர் இங்க பாருங்க, இந்த அனாயிண்டிங்குள்ள வரணும்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? முதல் 2 அனுபவத்துக்குள்ள வரணும். தேவ சமூகத்துல காத்திருக்கணும், பாவத்தை விட்டு விலகணும். இந்த சாமுவேல் இவருடைய பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிஞ்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா? சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் எப்பொழுது தேவ சமூகத்துல நின்றுட்டே இருந்தார் அவர். 2வது, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருகிற எல்லா பெண்களோடும் இந்த ஏலி பிள்ளைங்க ஓப்னி பெனாகாச தவறு செய்யும் பொழுது சாமுவேல் மட்டும் எப்படி இருந்தார் தெரியுமா? பரிசுத்தத்தை காத்து கொண்டார். அதனாலதான் அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து. ஆமென். இன்றைக்கு சபை எப்படி மாறணும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் சபை எப்படி மாறணும்னு விரும்புறாரு? 1 கொரிந்தியர் 14 எடுத்து பார்த்தீங்கன்னா பவுல் சபைக்கு ஆலோசனையே சொல்லுவார். என்ன ஆலோசனை தெரியுங்களா? சபையே, கொரிந்து சபையே, நீ வந்து நிறைய காரியத்துல போய் இது பண்ணாத, நீ வந்து தீர்க்க தரிசன வரத்தை நாடுன்ற. நாங்க சொல்லுங்க, நீ பல வரங்கள் இருக்கு, 9 விதமான வரங்கள் இருக்கு. அதுல நீ முக்கியமா தீர்க்க தரிசன வரத்தை நாடு. சபை தீர்க்க தரிசியா இருந்தா நல்லா இருக்கும்ன்றார். ஆமென். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரும் அன்னைக்கு பவுலை கொண்டு கொரிந்து சபைக்கு ஆவியானவர் எழுதுறார். சபை வரங்களால நிரப்பப்படணும். முக்கியமா நான் சொல்றேன், தீர்க்க தரிசன வரங்களால நிரப்பப்படணும். தீர்க்க தரிசன வரங்களை கேளுங்க. ஆண்டவர் கிட்ட இருந்து தீர்க்க தரிசி வரத்தை கேட்டு சபை தீர்க்க தரிசிகளா மாறுங்கன்னு அன்னைக்கு ஆலோசனை கொடுத்தது போல இன்னைக்கு அதே வார்த்தை உங்களுக்கு நேரா வருது. சபை எப்படிங்க மாறணும்? அப்படி தீர்க்க தரிசிய மாற்றப்பட்டவனுக்கு தான் என்ன தெரியுமா? இந்த வாக்கு தத்தம். ஆமென். இந்த வசனத்துக்கு அப்புறம் எரேமியா சொல்லுவாரு, ஆண்டவரே நான் சின்ன பையன் ஆண்டவரே. 17 வயசுல ஆண்டவர் அவனை கூப்பிடுறார். எத்தனை வயசுல? இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். யூதர்களுக்கு ஒரு 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 அதாவது சட்டத்திட்டங்கள் இருக்கு. என்னன்னா 30 வயசுக்கு மேலதான் அவங்க சுயாதீனமா அவங்களுடைய முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு. அது வரைக்கும் அவங்க அப்பா அம்மா கீழே தான் என்ன பண்ணிடணும், அடங்கி இருக்கணும். ஒருவேளை அவன் இங்க பாருங்க, இளையகுமாரன் அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கின்னு போறானா தூரதேசத்துக்கு? போனானா இல்லைங்களாங்க? திரும்பி வந்தானா? திருந்தி வந்தானா? ஏன் அப்பா அவனை பார்த்தோன்னே ஓடுறாரு? திருந்தி வந்தான்றதுக்காக இல்ல. ஆக்சுவலா அவனுக்கு இன்னும் 30 வயசு ஆகல. ஆகாததுனால அவன் அப்பா சட்டத்தின்படி அவன் அப்பா விட்டு பிரிந்து போக கூடாது, சொத்து அவன் வாங்கி இருக்க கூடாது. இப்போ ஊர்ல இருக்கிற சட்டம் என்ன தெரியுமா? அவனை கல்லெறிந்து கொல்லணும். எங்கடா ஊர்ல இருக்கிறவன் கல்லெறிந்து அவனை கொன்னுடுவானோன்றதுக்காக தகப்பன் அதை அந்த தண்டனை அவன் ஏற்றுக்கொள்ளும்படி ஓடுறான். ஓடி போய் பிள்ளையை சேவ் பண்றான். ஆமீன் சொல்லுங்க. இதேதான் கல்வாரி சிலுவையில நடக்குது. ஆக்சுவலா செய்த பாவத்துக்கு நம்ம தான் அடிக்கப்பட்டிருக்கணும். ஆனா தகப்பன் ஓடி வந்து அதை அவர் வாங்கிக்கிறார்.
ஆமென். அல்லேலூயா. எனக்கு கவனிங்க அருமையானவர்களே, எனக்கு கவனிங்க. சபை என்னவா மாறணுங்க? சத்தமா சொல்லுங்க. சபை தீர்க்கதரிசியா மாறணும். சபை தீர்க்கதரிசியா மாறினீங்கன்னா தான் உங்களுக்கு அவர் உங்க கூட இருந்து உங்களை நடத்துவார். எப்ப வரைக்கும் நடத்துவார்? 5வது மாசம் மட்டுமா? சொல்லுங்க. 5வது மாசம் மட்டுமா? இல்ல இந்த ஆராதனை முடிக்கிற வரைக்கும் மட்டுமா? இல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நம்ம உயிரோடு இருக்கிற எல்லா நாளும் நம்ம கூட இருந்து எல்லா ஆபத்துக்கும், எல்லா சாபத்துக்கும், எல்லா வியாதிக்கும், போராட்டத்துக்கும், கண்ணீருக்கும், பிரச்சனைகளுக்கும் விலக்கி நம்ம கூட இருந்து கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார். முழங்கால் படியில்லாமா? அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம பந்திக்கு நேரா கடந்து போக போறோம். கேட்ட வசனத்துக்கு அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க தீர்க்கதரிசியா இல்லாம இருப்பீர்களானா ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. நீங்க ஒருவேளை தீர்க்கதரிசியா இல்லாம இருப்பீங்கன்னா ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை தீர்க்கதரிசியா மாத்துங்கன்னு சொல்லுங்க. தீர்க்கதரிசிக்கு உண்டான சுபாவங்கள் என்ன? அவன் எப்பொழுது கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவனா இருக்கணும். அவன் எப்பொழுது கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவனா இருக்கணும். அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் அந்தரங்கத்துல பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும். அவன் வாழ்க்கை பரிசுத்தம் நிறைஞ்சதா இருக்கணும். தீட்டுக்கு தன்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது அவனுக்கு இருக்க வேண்டிய சுபாவம், எப்பவுமே ஆவியானவருடைய நிறைவுக்குள்ள இருக்கணும். எப்பவுமே ஆவியானவருடைய நிறைவுக்குள்ள இருக்கணும். எல்லாம் அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க.